ஹாய்ங்க. இன்னைக்கு தட்டைப்பயிர் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். புரோட்டீன் ரிச்சுங்க. டெய்லி ஒரு முழு பயிர் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு நிறையா கொடுக்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருங்க. எண்ணெய் ஊற்றிருங்க. கடுகு போட்டு தாளிச்சிருங்க. கடுகு வெடிச்சுன்னா சின்ன வெங்காயம், ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி குட்டி குட்டியாக அரிஞ்சது இஞ்சி, கொஞ்சம் முழு பூண்டு, கொஞ்சம் கருகாப்பில் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தட்டைப்பயிர் நல்லா ஊற வச்சு அதை ஒரு 4 மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க. ஊற வச்சது போட்டு ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதங்கினோடனே அரிசி ஊற வச்ச அரிசி போட்டுருங்க. அதை நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடிங்க போட்டிருக்கிறேன் நான். கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் மல்லித்தழை போட்டுருங்க. கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றிடுங்க. எப்பவும் போல் 1க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் கொடுத்து எடுத்தோம் நம்மளுடைய தட்டைப்பயிர் சாதம் ரெடிங்க. குழந்தைகளுக்கு முடியெல்லாம் வளர மாட்டேங்குது, ஹைட் ஆக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிற இந்த மாதிரி டெய்லி ஒரு பயிரெல்லாம் சேர்த்துக்கணுங்க. தேங்க்யூ.